பிலிப்ஸ் இது 5.1 ஓம் தேட்டர் ஒன்று பார்த்தேங்க. இந்த மாடல் நல்லா இருக்குங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்கும். இது கேட்டால் ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தாரு. ஒர்க்கிங் பீஸ் தான் சொன்னார். செக் பண்ணி காட்டுறேன், ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லியிருந்தார் அவர். இது நான் டூப்ளிகேட்டாக இருக்கும்னு நினச்சி தான் எடுத்து பார்த்தேன். பட் ஆனால் ஒரிஜினல் தாங்க. இவர்கிட்ட அந்த ஒரே ஒரு பீஸு PS3 இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் ஆம்ப் ஒன்று இருந்ததுங்க. நல்லா ஹெவியான ஆம்புங்க, நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி லீவ் நாள், மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு தான் நானும் வந்தேன். பட் ஆனால் நல்லா கூட்டமாகவே இருந்ததுங்க. நான் வரும்போது பார்த்தேன், ரோடெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. கூட்டமே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லா ரஷ்ஷாகவே இருந்தது. நம்ம நார்மலாக பார்க்குறதோட இந்த வாரம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தாங்க இருந்தது. சரி வாங்க, மார்க்கெட் அப்டேட்டு இந்த வாரம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடையிலே இந்த மல்டிமீட்டர்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. எடுத்து பார்த்தேன், ஒரு சில மல்டிமீட்டர்லாம் நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. இது ஆன்லைன் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தா 6000 வருதுங்க. நான் சைட்டில் போடுறேன் பாருங்கள். இதில் என்ன ஸ்பெஷல்னு தெரியல, ஏன் இவ்வளோ ரேட்டுன்னு. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறையா பீஸ் இருந்தது இங்கே. ஒர்க்கிங்கும் இருந்தது, ஒர்க்கிங் இல்லாத பீஸும் நிறையா இருந்தது. இதோட ப்ரைஸு 300 சொன்னார். அவர்கிட்டே இந்த ஜிப்ரானிக்கு இது கீபோர்டு ஒன்று பார்த்தேங்க. இது ஒயர்லெஸ் கீபோர்டு தான் இது. இதோட கண்டிஷனில் நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. இது ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லாமல் நல்லா தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 300 சொல்லியிருந்தார். பக்கத்துலேயே ஒரு பிசி ஒன்று பார்த்தேங்க. இது ஓப்பன் பண்ணியே இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு கான்ஃபிகரேஷன் தான் இது. ரேம் மிஸ் ஆகுது, ஹார்ட் டிஸ்க்கு, போர்டு, கிராஃபிக்ஸ் கார்டு இதெல்லாம் இருந்தது. இது ப்ரைஸ் வந்து 1500 சொல்லியிருந்தார். இந்த கடையில் இந்த ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குங்க. இது பார்த்திங்களா, இந்த பைனியர் மாடல் இது. ஆனால் பைனியர் கிடையாது, இது கார் ஸ்பீக்கரு. இந்த ஸ்பீக்கர் கூட ஒரு 2-3 பீஸ் இருந்தது. சின்ன சின்ன ஹோம் தேட்ரு ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு அதெல்லாம் இந்த கடையில் கிடைக்குங்க. இந்த கடையில் அந்த பிலிப்ஸ் இது 5.1 ஓம் தேட்டர் ஒன்று பார்த்தேங்க. இந்த மாடல் நல்லா இருக்குங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 35 சொல்லியிருந்தார். பார்கிங் பண்ணால் கொஞ்சம் கம்மி பண்ணியே வாங்கலாம். பக்கத்துலேயே ஒரு பவர் சப்ளை கூட இருக்குது பாருங்கள். இந்த கேமரா ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியிருக்கோங்க. இது எதுவுமே ஒர்க்கிங் கிடையாது. பட் ஆனால் நம்ம அந்த ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்தா. இது ஒரு பீஸ் வந்து 100 பீஸ்ன்னு சொல்லியிருந்தார். புக்ஸில் கூட பார்க்க முடிஞ்சுதுங்க இவர்கிட்டே. தமிழ் புக்கு, இங்கிலீஷ் புக்கு எல்லாமே கலந்து தான் இருந்தது. நீங்கள் ஏதாவது புக்ஸ் எதனா தேடுறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பக்கத்துலேயே இந்த 2-in-1 ஹோம் தேட்டர் ஒன்று இருந்ததுங்க. இது லோக்கல் பிராண்டு தான். பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு கண்டிஷன் நல்லா இருந்தது. ஒர்க்கிங் என்னான்னு தெரியல. இதோட ப்ரைஸ் வந்து 600 சொல்லியிருந்தார். இந்த கடையில் இந்த பைனியர் ஒரு ஐஃபை சிஸ்டம் இருந்ததுங்க. ஸ்பீக்கர்லாம் இல்லாமல் வெறும் சிஸ்டம் மட்டும்தான் இருந்தது. இது கேட்டால் ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார். ஒர்க்கிங் பீஸ் தான் சொன்னார். செக் பண்ணி காட்டுறேன், ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லியிருந்தார் அவர். எவ்வளோ செட்டு? ஸ்பீக்கர்லாம் இல்லாமல் இது மட்டும் தான் இருக்கு. ஒர்க்கிங்கா? அவர்கிட்டே இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று இருந்ததுங்க, சவுண்ட் பார் மாடலில். இதோட ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூப்பராக இருந்ததுங்க. ஃபுல்லாகவே உட்டு தான். பட் ஆனால் ஃபினிஷிங் நல்லா இருந்தது. இது ஒர்க்கிங்கானான்னு தெரியல. இதோட ப்ரைஸ் கேட்டால் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லியிருந்தார். 800 சொன்னார். அது 800 ஒர்த் இல்லை. இது ஆன்லைன்லேயே நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும். அதனால் அது எடுக்கலை. அதெல்லாம் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஆனால் இது ஃபினிஷிங் நல்லா இருந்ததுங்க. பக்கத்துலேயே அந்த ட்ராலி ஸ்பீக்கர் கூட இருக்குது பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 1200 சொல்லியிருந்தார். இங்கே அந்த கொசு பேட்டு ஒன்று பார்த்தேங்க. இதோட ப்ரைஸ் கேட்டால் ஆச்சரியமாக இருந்ததுங்க. வெறும் 30 ரூபா தான் சொன்னார். எவ்வளோண்ணா அது? 30 ரூபாவா?
பேக்கிங்கோட புதுசாகவே இருந்ததுங்க. இதில் எப்படியோ பேட்ரி தான் ப்ராப்ளமாக இருக்கும். சரி நம்ம அது ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காக நான் ஒன்று வாங்கினேன். இது ஒர்க் ஆச்சுன்னா நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். இது நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி கவர் பண்ணியிருப்போம். இது லைட்டுன்னு நான் தப்பாக சொல்லிட்டேன். இது யூவி லைட்டுங்க. கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க நீங்கள். நானும் நெட்டில் செக் பண்ணி பார்த்தேன். யூவி லைட்டுன்னு தான் காட்டுது. ப்ரைஸ் 100 ரூபா சொன்னார். ஒரு சிலது ஒர்க் ஆகுது. இங்கே ஒரு கேரியர் ஒன்று பார்த்தேங்க. இந்த ஹோட்டலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே பெரிய கேரியரு, அந்த மாதிரி கேரியர் ஒன்று இருந்ததுங்க. இதெல்லாம் கூட சந்தையில் பார்க்க முடியுதுங்க. இது ப்ரைஸ் வந்து 1500 ரூபா சொன்னார். அங்கே ஒருத்தர் 1000 ரூபாய்க்கு பேசி அதை வாங்கிட்டாருங்க. பட் ஆனால் இது 1000 ரூபாய்க்கு வாங்கலாம். ஒர்த்து தான் இது. இதுவே ஒரு 20 கிலோ வரும்னு சொல்லியிருந்தாருங்க அவர். இந்த கடையில் இந்த பிலிப்ஸ் இது ஹோம் தேட்டர் இருந்ததுங்க. ஒரு 2-3 பீஸ் வச்சுருந்தார் இவர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இல்லாமல் வெறும் ஹோம் தேட்டர் மட்டும் செட்டு மட்டும் இருந்தது. சிடி பிளேயர்லாம் கூட இருந்ததுங்க. ஒருத்தர் செக் பண்ணிகிட்ருக்காரு பார்த்தீங்களா. இது வந்து பிலிப்ஸ் இது ஹோம் தேட்டரு செட்டாக இருந்தது, ஸ்பீக்கரோடு இருந்தது. இதோட ப்ரைஸ் 800 சொன்னார். இங்கே அந்த ஜேபிஎல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று பார்த்தேங்க. இது நான் டூப்ளிகேட்டாக இருக்கும்னு நினச்சி தான் எடுத்து பார்த்தேன். பட் ஆனால் ஒரிஜினல் தாங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த QR கோட்லாம் இருந்தது. நல்லா வெயிட்டாகவே இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 200 ரூபா சொன்னாங்க. பட் ஆனால் ஒர்க்கிங்கானு தெரியல, நம்ம தான் செக் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நம்ம எடுத்து ஒர்க் ஆச்சுன்னா லக்கு தாங்க. அவங்கக்கிட்டே இந்த பூம் ஹெட்செட்லாம் நிறையா பீஸு போட்டு வச்சுருந்தாங்க. நிறையாவே இருந்தது. பட் ஆனால் அந்த பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தனியாக கவரில் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இல்லாமல் தான் இருந்தது. இந்த சோலார் எமர்ஜென்சி லைட்லாம் கூட இருந்ததுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸு 100 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 2.1 ஹோம் தேட்டர் கூட இருந்ததுங்க அவங்ககிட்டே. பட் ஆனால் இது லோக்கல் பிராண்டு தான் இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ளூடூத் ஹெட்செட் இருக்குது பாருங்கள், உருட்டு ஜேபிஎல்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா சொல்கிறாங்க ஒரு பீஸு. பட் ஆனால் இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ இது? இது நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்காங்க. இது வாட்டர் வாஷ் கன்னு. இதோட ப்ரைஸ் வந்து 1500 சொல்கிறாங்க. 2 பேட்டரி வந்துருமா செட்டு? இவர்கிட்ட அந்த கிட்ஸு காரு அப்புறம் அந்த கிட்ஸு பைக் ஒன்று இருந்ததுங்க. இது ஒர்க்கிங்கான்னு கேட்டால் ஒர்க்கிங் தான், பேட்ரி சேஞ்ச் பண்ணால் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தார். எவ்வளோண்ணா இது? 1700 ரூபாவா? ஒர்க் ஆகுதா? பேட்ரி இல்லை, வேறு பேட்ரி போகணும். பைக்கா? இந்த கடை நம்ம ரெகுலராக கவர் பண்ணுற கடை தாங்க. இவர்கிட்ட இந்த சோனி இது ஐஃபை சிஸ்டம் 2 இருந்ததுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் இல்லாமல் தனியாக தான் இருந்தது. இந்த வாரம் ஐஃபை சிஸ்டம் நிறையா பார்க்க முடியுதுங்க. பட் ஆனால் அந்த ஸ்பீக்கர் இல்லாமல் தான் கிடைக்குது எல்லாமே. இதோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இது விண்டேஜ் கேமராங்க. இது இந்த பழங்காலத்து படம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஷோ பீஸுக்கு வச்சுருப்பாங்க. இது வெளியே நேரில் எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. இது இந்த மாதிரி சந்தைக்கு வந்தால் தாங்க பார்க்க முடியுது இதெல்லாம். இங்கேயே இந்த முன்னாடி யூஸ் பண்ணியிருந்த இந்த ரூபா நோட்லாம் கூட கிடைக்குதுங்க. இந்த 5 ரூபா நோட்டு, 1 ரூபா நோட்டு, 2 ரூபா நோட்டு, இதெல்லாம் கூட கிடைக்குதுங்க இங்கே. இந்த பொம்மை பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது இந்த ஃபுல்லாகவே பிராஸில் செஞ்சுருக்காங்க. இது நல்லா வெயிட்டாகவே இருக்குது. பக்கத்துலேயே பாருங்கள் இந்த குட்டி அயன் பாக்ஸ் பாருங்கள். இந்த கடையில் இந்த அபிஜாத் ஒரு ஆம்ப் ஒன்று இருந்ததுங்க. நல்லா ஹெவியான ஆம்புங்க, நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஆனால் இதோட ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகமாக சொல்கிறாரு. எவ்வளோண்ணா இது? 2000 ரூபாவா?
8000. 8000 சொல்கிறாரு. 8000க்கு ஒர்த்தா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கடையில் அந்த மிஷின் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குங்க. இந்த கட்டிங் மிஷினு, ட்ரில்லிங் மிஷினு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். செக் பண்ணியே கொடுத்துருவாங்க, நம்ம செக் பண்ணியே எடுத்துக்கலாம். இவர்கிட்ட அந்த லேப்டாப் ஸ்பேர் கிடைக்குங்க. வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நிறையா பீஸ் வச்சுருந்தாரு, நிறையா லேப்டாப் இருக்குது. ஆனால் பட் எதுவுமே ஒர்க்கிங் கிடையாது, ஸ்பேருக்கு தான் எடுக்கலாம் எல்லாமே. இங்கே பிசி கூட இருக்குது பாருங்கள், 2 பீஸு. நீங்கள் ஸ்பேருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இவர்கிட்ட எடுத்திங்கன்னா. இங்கே பாருங்கள், இந்த ஐமேக் கூட ஒன்று வச்சுருக்காரு பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு PS2 ஒன்று பார்த்தேங்க. இது ஜாஸ்டிக்கு, அந்த கண்ட்ரோலர்லாம் இல்லாமல் வெறும் செட்டு மட்டும்தான் இருந்தது. இது அவ்வளோவா ஒர்த்தாக தெரியல. இது ஃபுல்லாக வாட்டர் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 2500 சொல்கிறாரு. இந்த மாதிரி பீஸெல்லாம் நம்ம ரிஸ்க் எடுத்து தாங்க வாங்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒர்க் ஆகலைன்னா வேஸ்ட்டு தான் இது. நீங்கள் இந்த மாதிரி பீஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் யோசித்து வாங்குங்க. இந்த கடையில் இந்த நேஷ்னல் டேப் ரெக்கார்டர் ஒன்று பார்த்தேங்க. இது விண்டேஜ் மாடல் தான். இது நல்ல கண்டிஷன்லேயே இருந்ததுங்க, குட் கண்டிஷனில் இருந்தது. உள்ளெல்லாம் கூட பார்த்திங்கன்னா எந்த ஒரு டஸ்ட் இல்லாமல் நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. இந்த மாதிரி கிடைக்கிறது ரேராக தாங்க கிடைக்கும். நல்ல பீஸ் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். இந்த பீஸு நல்லா இருந்ததுங்க. அண்ணா இது எவ்வளோ வருது அண்ணா? 1500 ரூபாவா? இவர்கிட்ட அந்த ஒரே ஒரு பீஸு PS3 இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5500 ரூபா சொல்லியிருந்தார். கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அதெல்லாம் தெரியல, நீங்கள் தான் எடுத்து செக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி பீஸ் நம்ம எடுக்கிறது இருந்தால் நம்ம ரிஸ்க் எடுத்து தாங்க வாங்கி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கடையில் இந்த பிலிப்ஸ் ஒரு பூம் பாக்ஸ் இருந்ததுங்க. இந்த வாரம் நிறைய பூம் பாக்ஸ் பார்த்தேங்க, சந்தைக்கு நிறைய வந்துருந்தது. இதெல்லாம் கூட நல்லா இருந்தது, இந்த பூம் பாக்ஸ் கூட நல்லா இருந்தது. பட் ஆனால் உள்ளே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்தது. இதெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 700 சொல்லியிருந்தார். அண்ணா இந்த செட்டு எவ்வளோண்ணா? இது அந்த டிசியில் ஒர்க் ஆகிற மினி ஃபேனுங்க. இது நம்ம அந்த காரில், பழைய மாடல் காரில், ஆட்டோலெலாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களே அந்த மாடல் தான். இது 12 வோல்ட்டு டிசியில் தான் ஒர்க் ஆகும். நல்லா இருந்தது. இதுக்கு எவ்வளோன்னு கேட்டால் 300 சொன்னார். இந்த கடையிலையும் பாருங்கள், அந்த பூம் பாக்ஸ் நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய பீஸ் வந்துருந்தது இந்த வாரம். அந்த பிலிப்ஸு, சோனி எல்லா கம்பெனிலையும் நிறைய பீஸ் வந்துருந்தது. எல்லாம் ஓரளவு கண்டிஷன் நல்லாவே இருந்ததுங்க. இந்த பிலிப்ஸ்லாம் பார்த்தீங்களா, இதுவும் கண்டிஷன் நல்லாயிருக்கு. எல்லாம் 700 800 அந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாங்க. இந்த கடையில் அந்த வித்தியாசமாக ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று பார்த்தேங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பூம் பாக்ஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் ஹோம் தேட்ரு, விண்டேஜ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்கும் இவர்கிட்ட. வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் தாங்க இந்த கடையை பார்க்குறேன் நான். இந்த வாரம் தான் புதுசாக போட்டிருக்காங்க போல். ஏதோ ஹோட்டலுக்கு காலி பண்ணி மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல். ஹோட்டலுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருந்ததுங்க. நான் எதுவும் ப்ரைஸ் கேட்கல, எனக்கு பெருசாக இதை பற்றி எதுவும் ஐடியா இல்லை, அதனால் நான் ப்ரைஸ் எதுவும் கேட்கல. இதுவும் இங்கே கிடைக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இவர்கிட்ட இந்த ஸ்மார்ட் வாட்ச்சு, ஏர்பட்ஸு இதெல்லாம் புது ஐட்டமாகவே கிடைக்குங்க இவர்கிட்ட.
பட் ஆனால் இதெல்லாம் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. லோக்கல் பிராண்டு மாதிரி தான் தெரியுது எல்லாம். அதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 600லேருந்து 1200 வரைக்கும் சொல்கிறாரு. இவர்கிட்ட அந்த ஸ்கேட்டிங் ஷூ ஒன்று இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. இது ஏன் சந்தையில் போட்டாங்கன்னு தெரில. புதுசாகவே இருந்தது பேக்கிங்கோட. இது எவ்வளோண்ணா இது? 1500. இந்த கடையில் அந்த காருக்கு தேவையான அக்சசரிஸ்லாம் கிடைக்குதுங்க. அப்படியே அந்த பழைய டூல்ஸு இதெல்லாம் கூட கிடைக்குது. அது என்னென்னு தெரியல எனக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். இங்கே அந்த வாட்ச் பாக்ஸ் பீஸோடு கிடைக்குதுங்க. நம்ம ஆல்ரெடி அந்த பார்த்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபா வாட்ச்லாம் கவர் பண்ணியிருப்போம் புது வாட்ச்சு. இது வந்து 200 300 400 அந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. பாக்ஸ் பீஸோடு கிடைக்குது. எல்லாமே புதுசு தான். இங்கே நிறையா பேர் டேட்டோஸ் போடுறாங்க. நீங்கள் ஏதாவது டேட்டோஸ் போடுற மாதிரி இருந்தால் அந்த நீடில்லாம் மாற்றுறாங்களா என்னன்ட்டு செக் பண்ணிவிட்டு போடுங்க. இங்கே கூட ஒரு நண்பர் போட்டுட்ருக்காரு பாருங்கள். அவங்களே அந்த நீடில்லாம் மாற்றிடுவாங்க. பட் நீங்களும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது இந்த மீன் பிடிக்கிற டிவைஸுங்க. இது நான் இன்றைக்கி தான் இதோட ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தேன். இவ்வளோ வருமானு இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். இதோட ப்ரைஸ் வந்து 2500 சொல்கிறாரு. இது இந்த செட்டு வந்து 2500 சொல்கிறாரு. இது இல்லாமல் தனியாக அக்சசரிஸ் வேறு வாங்கணுமா? அண்ணா இது செட்டு எவ்வளோண்ணா? 2500. இவர்கிட்ட அந்த ப்ளம்பிங் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குங்க. இந்த ஷவரு, வால்வு, டேப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இவர்கிட்ட கிடைக்கும். எவ்வளோண்ணா இது செட்டு? 22 50. அது சின்னது 40. இவர்கிட்ட அந்த 1 ரூபா நோட்லாம் கிடைக்குதுங்க. 1 ரூபா நோட்டு எவ்வளோ நோட்டு வச்சுருக்காரு பாருங்கள். இந்த காயின்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ண காயினுங்க. இதெல்லாம் இந்த ஓல்ஸ் காயினு. இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ண காயினு. இந்த கடையை நான் இன்றைக்கி தாங்க கூட்டம் இல்லாமல் பார்க்குறேன். எப்பவுமே கூட்டமாக இருக்கும். இப்போ இன்றைக்கி தான் இந்த கடையை காலியாக பார்க்குறேன். இதெல்லாம் எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. 1 வாரம் 10 நாள் எக்ஸ்பைரி டேட்லாம் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் டேட்டெல்லாம் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் ரிட்டன் வரும்போது தாங்க இந்த ஜீப் ஒன்று பார்த்தேன். இது நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. சூப்பர் கண்டிஷனில் இருந்தது. இது ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார். பட் ஆனால் புதுசாகவே இருந்ததுங்க. நல்ல பீஸாகவே இருந்தது. இது எவ்வளோன்னு கேட்டேன். 4500 சொன்னார். இது அவர் வாங்கிட்டார் போல். அவர் தான் செக் பண்ணிகிட்ருக்காரு. எப்படியோ பார்கிங் பண்ணி கம்மியாக தான் வாங்கியிருப்பார். ஆனால் பீஸ் நல்லா இருந்ததுங்க. அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டில் பிசியில் கவர் பண்ண சொல்லி கேட்டுருந்தார். இந்த வாரம் பெருசாக எதுவும் பிசி வரல. இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் சரியில்லாமல் தான் இருந்தது. பெருசாக எதுவும் பிசியை பார்க்க முடியல. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக இருந்ததுன்னா கவர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நான் ஏதாவது கவர் பண்ண மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் நான் கவர் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.